السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء واللقاء المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا آمين. புகழும் புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளிலே நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சில முகங்கள் மென்மையாகவும் சில முகங்கள் திறமையாக இருக்கக்கூடிய அந்த யுகமணி நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் உண்மையான முகங்களாக ஆக்கிக் கொண்டிருப்பானாக. வெளியேற்றிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவனை வணங்கி வழிபடுவதற்காக பள்ளிவாசல் என்ற திருத்தலங்களை அல்லாஹ் தஆலா உலகம் எங்கும் மையமாக வைத்திருக்கின்றான். பள்ளிவாசல்கள் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்வில் அடிப்படையானதும் அத்தியாவசியமானதும் ஒரு முஃமினுடைய வாழ்வை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு பள்ளிவாசலுக்கும் முஃமின்களுக்கும் உள்ளான தொடர்பு என்பது மிகவும் ஆழமானது என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதனால்தான் பள்ளிவாசலிலே நீங்கள் ஒன்று கூடி மார்க்க பணிகள் செய்யவும், ஆன்மீக விஷயங்கள் பேசவும், கருத்துக்கள் தெரிவிக்கவும், இன்னும் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக மையங்களாக இந்த மஸ்ஜிதுகள் விளங்குகின்றன. முன் சென்ற சமுதாயத்தில் எல்லாம் அவர்களுக்கு உட்பட்ட விதியை தவிர்த்து அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாரியாகிய நமக்கு அவர்களுடைய விதிகளை தவிர்த்து சற்று மாற்றமாக சில விதிகளை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றான். அதில் முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய சமுதாயத்தர்கள் அனைவருமே அவர்களுடைய இபாதத்துகளை வீடுகளில் நிறைவேற்ற முடியாது, எந்த இடங்களிலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை. எல்லா இபாதத்துகளும் மஸ்ஜிதுகளில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களிடத்திலே அது நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தார்களாகிய நமக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே நீங்கள் தொழும் இடங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த தொழும் இடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, தொழக்கூடிய இடம் என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும், பிறருடைய இடம் அல்லாததாக மற்றவரிடத்தில் இருந்து அபகரிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது போன்ற காரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுடைய அந்த ஒழுங்குகளை பற்றி நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் பரவான வணக்கங்களை பரவான இபாதத்துகளை நீங்கள் பள்ளிவாசலில் நிறைவேற்றுங்கள், உபரியான நபிலான வணக்கங்களை
பணிவிடைகளை உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் அனைத்துமே தனி நபருக்குரியதல்ல, அது அல்லாஹ்விற்குரியதானா இருக்கின்றது. பள்ளிவாசலுடைய மறு பெயர் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு. அது தனிநபர் குறித்தானது அல்ல, எல்லா பள்ளிவாசல்களுமே அல்லாஹ்விற்கு குறித்தான வீடாக இருக்கிறது என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையிலே பள்ளிவாசல்கள் சம்பந்தமாக மட்டும் 28 இடங்களிலே அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய அந்த மாண்புகளையும் மஸ்ஜிதினுடைய மகத்துவங்களையும் பற்றி அல்லாஹ் தஆலா வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே மஸ்ஜிதுகளை பற்றி சொல்லும் பொழுதே எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கின்றது. ஃபலா ததுஉ அல்லாஹ் அஹதா, அங்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கப்படக்கூடாது, வணங்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத்து ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 18வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தின் மூலமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கின்றது. அது உலகம் உள்ளவரை மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை ஒரு பள்ளிவாசல் ஆரம்ப காலத்தில் நியமிக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எல்லா பள்ளிவாசல்களுமே அது அல்லாஹ்வுடைய எண்ணமாக இருக்கிறது என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுடைய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றார்கள். பொதுவாக பள்ளிவாசலுடைய பணி என்பது சாதாரண பணி அல்ல. பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதில் பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏதேனும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுமே அவர்கள் யாரை போன்றவர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நபிமார்கள் செய்த வழிமுறையை பின்பற்றி அந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மேன்மையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களை அமைக்கும் பொழுதும் அந்த வேலையினுடைய அமைப்பிலே நபிமார்களை ஈடுபடுத்தினார். மற்ற மக்களை ஈடுபடுத்துவது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த புனித தலங்களுக்கு அடிப்படையாக கட்டுமானர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். அதிலிருந்து நாம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகளாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய என்ன விதமான பணிகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நாம் செய்யக்கூடிய சிறப்பான பணிகள் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாது அதற்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய எல்லா நபிமார்களுமே பள்ளிவாசல் கட்டுவதில் அவர்கள் மும்பரம் காட்டியுள்ளார்கள். அவருடைய சிந்தனை முழுக்க இருந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வகை அனுப்புகின்றார், இந்த இடத்திலே நீங்கள் மஸ்ஜித் கட்டுங்கள் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றார். அந்த அடிப்படையிலே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் நம்முடைய உலகத்தினுடைய முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய காபாவை கட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை ஏற்படுத்தினார். அந்த காபாவை எந்த விதமான கல்களை ஏற்படுத்த வேண்டும், எந்த விதமான கல்லை பதிக்க வேண்டும் என்பதற்கு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகனாகிய சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தந்தையும் தலையையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதினுடைய பணிகளில் அல்லாஹ் தஆலா ஈடுபடுத்தினார். அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த கட்டுமான பணியில் ஈடுபடுத்தி தந்தையும் தனையனுமாக இருவருமாக சேர்ந்து அந்த கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார்கள் என்ற செய்தியோ வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிற்கு சென்ற உடனேயே அவர்கள் நியமித்த முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த மதீனாவிலே ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும். அந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டுமான பணிகளிலே கல் மண் போன்றவற்றை எல்லாம் சுமர்ந்து அந்த மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள் என்ற செய்தியோ வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் எல்லா விதமான நற்காரியங்களுடைய ஒரு புனித தலமாக
இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டும் பொழுது பள்ளிவாசலை ஷாயிர் என்று சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அடையாள சின்னங்கள் என்பது காபாவில் இருக்கக்கூடிய அந்த காபா மட்டுமல்ல, காபாவில் இருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய உள்ளூரில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளுமே அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாக அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது? அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடது அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் என்று ஒரு நபித்தோழர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்திலே நான் செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது நான் இந்த செய்திக்கு நான் விளக்கம் கேட்டு சொல்கிறேன், பதில் கேட்டு சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லிவிட்டார்கள். மறுநாள் யதார்த்தமாக மற்றொரு வகையில் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர் கேட்ட அந்த கேள்வியை கேட்கின்றார்கள், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் எது என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் அந்த பதிலை சொல்லவில்லை, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு சென்று நான் சொல்லி வருகிறேன் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், அஹப்புல் பிலாதி அகப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பூமியிலே பிடித்தமான இடம் எது என்று சொன்னால் அல் மசாஜிதுஹா, பள்ளிவாசல்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுத் தந்தார் என்ற செய்தியோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அதனால்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு பிடித்த இடமாக மஸ்ஜிதுகள் இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு வெறுப்பிற்குரிய இடமாக கடை வீதிகள் இருக்கின்றது. ஆனால் இன்று நம்முடைய போக்கிலே கடை வீதிகள் நமக்கு பிடித்தமானதாகவும் மஸ்ஜிதுகள் நமக்கு நம்மை விட்டு அதை விட்டு தூரமாகக்கூடியதாகவும் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதும் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி என்ற செய்தியை இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்பட்டவர் என்று சொன்னார் அவர் எந்த மேன்மை அடைகிறார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள், யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருக்கின்றாரோ அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த விதமான அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு உணவு தயார் செய்து வைக்கின்றார். யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பள்ளியோடு தொடர்பு இருக்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்திலே உணவு ஏற்பாடு செய்து அல்லாஹ் தஆலா தயார் செய்து இந்த மனிதருக்காக வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய தொடர்ச்சியை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை இருமுறை மட்டுமல்ல, எத்தனை முறை அவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடியவராக இருக்கின்றாரோ அத்தனை முறையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு விருந்தளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இதைவிட மேல் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்து தருகின்றார்கள். உங்களில் ஒருவர் ஈமான் உடையவர் என்று சாட்சி சொல்வதற்கு, ஒருவர் ஈமான்தாரி தான் என்று சாட்சி சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னால், யார் பள்ளியோடு அதிகம் தொடர்புடையவராக இருக்கின்றாரோ அவரை பார்த்தால் நீங்கள் ஈமான்தாரி இறை நம்பிக்கையாளர் என்ற சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடைய அந்த மக்களுடைய அந்தஸ்தை அந்த கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இரவில் எவ்வாறு நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னுகின்றதோ அதே போன்ற வானத்தில் உள்ள மலக்குகளுக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் அந்த நட்சத்திரங்களை போன்று மலக்களுக்கு மத்தியில் உலகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மின்னுகின்றன என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆதலால்தான் இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையும் மகத்துவங்களையும் மனிதர்களும் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையிலே பல்வேறு விதமான செய்திகள் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிற்கு சென்ற உடனேயே அந்த இடத்திலே மஸ்ஜித் நபவியை அமைப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். தேர்வு செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடம் யாருடைய
யாருடையது என்று கேட்டு வர சொல்கின்றார்கள். யாருடைய இடம் என்று பார்க்கும் பொழுது 2 எத்தீமான அனாதை சிறுவர்களுடைய இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட பொழுது அந்த 2 எத்தீமான தோழர்களையும் அழைத்து வருகின்றார்கள். 2 சிறுவரையும் அழைத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை நான் மஸ்ஜிது நபவிற்காக அமைப்பதற்காக நான் வாங்கிக் கொள்வதாக இருக்கின்றேன், உங்களுடைய இடத்தை தருகிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புதல் கேட்கின்றார்கள். அப்போது அந்த 2 சிறுவர்களுமே யா ரசூலல்லாஹ் எங்களுடைய இடத்தை நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றோம் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அன்பளிப்பாக வாங்கவில்லை, மாறாக ஒரு சில கிரயங்களை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ஆலை சிறுவர்களுக்கும் கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பின்பாகத்தான் அந்த பள்ளிவாசலுடைய இடத்தை வாங்கினார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் இதனுடைய ஹதீஸிலே வாக்கு அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பின்னால் ஒரு காலத்தில் வந்து இது என்னுடைய இடம்தான், இது எனக்கு உரித்தானதான் என்று யாரும் சொந்தம் கொண்டாடிவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வாங்குவதற்கு முன்பாகவே அந்த இடத்தினுடைய கிரயத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பள்ளிவாசலை வாங்கி அந்த பள்ளிவாசலுடைய முழுவிதமான கட்டுமான பணிகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள், நபித்தோழரும் உடல் இருந்தார்கள் என்ற செய்தியோ வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான நற்செய்திகள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வாழ்ந்த நபித்தோழர்களும் கலீஃபாக்களும் அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வழிமுறையை கடைபிடித்து வந்தார்கள். நீதிக்கு பெயர் போல சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நீதிக்கு பரிசாற்று விதமாக 2 விதமான செய்திகளை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுடைய அணுகிய விதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே இவ்வாறு பார்க்க முடிகிறது. ஒருவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராகிய உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தின் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜெருசலத்தை நோக்கி கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நேரம் அது. அந்த நேரத்திற்காக ஜெருசலத்தை நோக்கி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு செல்கின்றார்கள். அங்கு சென்று கிறிஸ்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெருசலத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அசருடைய நேரம் வருகிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவதற்காக ஆயத்தமான சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்த பாதிரிகள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய ஆலயத்தை காட்டி அவர்களுடைய புனிதமாக நினைக்கக்கூடிய அவர்களுடைய ஆலயத்தை காட்டி இந்த இடத்துல நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய வணக்க வழிபாட்டை உங்களுடைய மத வழிபாட்டை நீங்கள் விரும்பிய பிரகாரம் எவ்வாறு நீங்கள் வணங்குவீர்களோ அதே போன்று எங்களுடைய ஆலயத்தை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்த பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அதை மறுத்துவிட்டு நீண்ட தூரம் வெளியே சென்று ஒரு இடத்திலே தொழுது முடித்த பின்பாக மீண்டும் அந்த பாதிரியோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த பாதிரிகள் கேட்கின்றார்கள், எதன் காரணமாக நாங்கள் தான் அனுமதி விட்டோமே, எங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் தொழுது கொள்ளலாமே என்று அனுமதி தந்து விட்டோமே, இப்பயே நீங்கள் தூரமாக சென்று தொழுவீர்கள் என்று கேட்கும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்று சொன்னால், பின்னால் உள்ள மக்கள், பின்னாலுடைய சமுதாயத்தினுடைய உம்மத்தார்கள் இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுடைய சந்ததியில் வரக்கூடிய அந்த மக்கள் யாரும் ஒருவர் இந்த இடத்திலே உமர் தொழுதார், அதன் காரணமாக எங்களுக்கு உரித்தானது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்ற ஈச்சன்யமான பார்வையை கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்ற செய்தியோ வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் எந்த ஒரு மதத்தினுடைய இல்லத்திலும் எந்த ஒரு மதத்தவருடைய ஆலயத்திலும் இறையிலங்கள் எந்த காலத்திலும் அது அமைக்கப்பட்டதாக இருக்காது என்பதை வரலாறுகள் நமக்கு சான்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மற்றவருடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீண்ட கால உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆட்சியினுடைய அந்த இறுதி காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிக்கின்றார்கள். எகிப்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவர்கள் தொடரக்கூடிய அந்த பள்ளியினுடைய விரிவாக்க பணிக்காக சற்று இடம் தேவைப்படுகின்றது. அந்த பள்ளியினுடைய விரிவாக்க பணியின் பொழுது அருகில் இருக்கக்கூடியது ஒரு யூத பெண்மணியுடைய ஒரு இடம். அந்த இடத்தை சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கிரயத்தை அந்த பெண்மணி இடத்தில் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணியோ பள்ளிவாசலுக்காக அந்த பெண்மணி இடத்தை கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. பணம் கொடுத்தாலும் எனக்கு மனம் இல்லை, மஸ்ஜிதிற்காக நான் கொடுக்க மாட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தி அந்த யூத பெண்மணி இடத்திலே பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்து விடுகின்றார்கள்.
விரிவாக்கம் செய்து விட்ட உடனேயே அந்த யூத பெண்மணி அந்த காலகட்டத்திலே 100 பேர்கள் மட்டும்தான் வாழ்ந்திருப்பார்கள். யூதர்கள் என்று மிகவும் சிறுபான்மையாக இருந்த அந்த பெண்மணிகளின் ஒருவர் அந்த மூதாட்டி ஒரு ஓலையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் அவர்களே, கலீஃபா அவர்களே, நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு அதிபதியாக நியமிக்கப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய இதத்தை அபகரித்து விட்டார் என்று ஓலையிலே கடிதம் எழுதப்படுகின்றது. ஓலை உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சென்று கடிதத்தை அந்த ஓலையை பார்த்தவுடனேயே சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து அந்த விஷயத்தை கேட்கின்றார்கள். விஷயத்தை கேட்டு முடித்த உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், அந்த யூத பெண்களுடைய இடத்தில் நீங்கள் பள்ளிவாசல் கட்டினீர்கள் அல்லவா, அந்த பள்ளிவாசல் இடித்து விடுங்கள். அந்த பள்ளிவாசல் நீங்கள் இடித்து விட்டு அந்த பெண்மணியை இடத்தில் அந்த பெண்மணிக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படி நீதிக்கு பாரம்பரியமான எந்த ஒரு பிற மதித்த நபர்களுடைய இடமாக இருந்தாலும் சரி, பிற மதத்தருடைய இடமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நேரம் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஆலம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக வந்த மன்னர்களையும் இந்த தீர்க்கமான பார்வைகள் இருந்தார் என்று செய்தியும் வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையிலே அதற்கு முன்னால் இந்திய நாட்டினுடைய ஆங்கிலேய ஆட்சிகளுக்கு முன்னால் மன்னர் ஆட்சி இந்த உலகத்திலே இந்திய நாட்டில் நடைபெற்றது. அந்த நேரத்திலே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மகானங்களை அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். ஆட்சி செய்யக்கூடிய நேரத்திலே முகலாய பேரரசில் மிக சிறந்தவராக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்று அவர்களை சொல்வதற்கு எல்லா மன்னர்களையும் சொல்லவில்லை. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று சொல்வதற்கு காரணம் அவருடைய வாழ்வும் அவருடைய ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் பிற மக்களோடு ஏழை மக்களோடு தன்னுடைய பணிவை காட்டி அவருடைய வாழ்நாள் இருந்தது என்ற செய்தியும் வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவருடைய வாழ்நாளுடைய மரண தருவாய் அந்த நேரத்தில் சுற்றியுள்ள மக்களை எல்லாம் அழைத்து 4 விதமான செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள். 4 விதமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய மரணம், நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு கஃன் செய்வதற்காக நேரிடும். என்னை கஃன் செய்து நீங்கள் அடக்கம் செய்வீர்கள். அந்த கஃன் செய்யக்கூடிய துணிக்காக நீங்கள் யாரிடத்திலும் நீங்கள் சென்று விடக்கூடாது, யாரிடத்திலும் சென்று விடக்கூடாது. அதற்கு பதிலாக நான் ஒரு வேலை செய்து வைத்திருக்கின்றேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் என்னுடைய அரசவையினுடைய நேரத்திலே அரசவையிலிருந்து எனக்கு ஓய்வு என்று சில நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஓய்வு நேரத்திலே நான் தொப்பிகளை தைத்து வைத்திருக்கின்றேன். தொப்பிகளை தைத்து பிற மக்களிடத்திலே நான் தேவைப்படுவதற்கு விற்று அதன் மூலமாக 4 ரூபாயும் பெற்று 2 அணாவும் நான் வைத்திருக்கின்றேன். அந்த காசை வைத்துதான் என்னை நீங்கள் கஃன் செய்து எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று செய்தனா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக அந்த மக்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் அன்றைய நாளிலே இந்த மொத்த நானுடைய பணி ஓய்வு காலத்திலே நான் மொத்த குர்ஆனையும் என்னுடைய கைகளாலே நான் எழுதி வைத்திருந்தேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய எழுத்து என்பது மிகவும் பிரம்மாண்டமானதாக அழகானதாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் முழு குர்ஆனையும் எழுதிய மன்னர்களில் சிறந்தவர்கள் ஹஜ்ரத் சையதுனா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காட்டினார்கள், நான் இறந்த நாளன்று என்னுடைய கை பிரகாரம் எழுதிய அந்த குர்ஆனை பிரதிகளாக விட்டு நான் சுமார் 305 ரூபாய் நான் வைத்திருக்கின்றேன். அந்த 305 ரூபாயை வைத்து நான் இறந்த நாளன்று ஏழை மக்களுக்கு நீங்கள் உணவளித்து அந்த மக்களை என்னுடைய மறுமை வாழுக்காக நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என்று மக்களிடத்தில் உபதேசம் செய்தார்கள். மூன்றாவதாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இறந்ததற்கு பின்பு என்னுடைய தலையை நீங்கள் திறந்து வையுங்கள், என்னுடைய தலையை நீங்கள் மூடிவிடாதீர்கள். என்னுடைய தலையை பார்த்தாவது என்னுடைய ரப்பு என் மீது இறக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் என்னுடைய தலையை நீங்கள் மூடிவிடாதீர்கள் என்று அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காட்டிவிட்டு நான்காவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், நான் இறந்த பிறகு அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் அரசராக இருக்கின்றார், மன்னராக இருக்கின்றார் என்று எந்த விதமான ஆடம்பரமும் நீங்கள் செய்து விடாதீர்கள். நான் இறந்து விட்டேன் என்று
சொன்னால் எல்லா மக்களும் அடங்கக்கூடிய பொது கபிரிஸ்தானிலே எங்கு இறந்தேனோ அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்து எல்லா மக்களும் எங்கு அடக்கப்படுவார்களோ அந்த பொது மைய வாழிலை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று 4 விதமான வசியத்து செய்ததாக அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே கைலாஷ் மனோஸ்தரேவர் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மக்களுடைய புனிதத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்திலே சீனர்கள் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். சீன அரசு அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தது. இதை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தனக்கு கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய ஒரு படையவருடைய அந்த மதத்தினுடைய ஆலயங்களை சீன அரசு கைப்பற்றி இருக்கிறது என்று அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். கடிதம் எழுதி 1.5 மாதம் ஆகின்றது. எந்த விதமான பதிலும் சீன அரசிலிருந்து வரவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் நேரடியாக சீனாவுடைய அந்த அங்க இந்த சகோதர சமயத்தினுடைய அந்த புனித தலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அந்த சீனர்களிடம் போரிட்டு அந்த இடத்தை வாங்கி அந்த சகோதர சமயத்திலே ஒப்படைத்தார் என்ற செய்தியோ வரலாறின் மூலமாக நாம் பார்க்க முடியுது. தனக்கு கீழாக பிற சமயத்தவர்கள் வாழ்ந்தாலும் அவருடைய புனித தலமாக இருந்தாலும் அதிலும் நீதி காட்ட வேண்டும். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது. யாரையும் அவருடைய இடத்தை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த கைப்பற்றியும் பிடிங்கி நாம் உரியவரிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று நீதியான அரசியல் செலுத்தியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு நபித்தோழர்கள் தொட்டு அதற்கு பின்னால் வாழ்ந்த மன்னர்கள் வரை எல்லாருடைய வரலாறு இவ்வாறுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த திருநாட்டிலே இஸ்லாமியர்கள் மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே பல்வேறு விதமான தியாகங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கு இஸ்லாமியர்கள் பாடுபட்டு இருக்கின்றார்கள். மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே ஒற்றுமை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நாட்டிலே சற்று சில காலங்களாக ஒரு சில சமயத்தவர்களை மட்டும் குறிப்பிட்டு தாக்குதல் நடத்துவதும் அவர்கள் மீது துஷ்பிரயோகம் செய்வதும் அவர்கள் மீது பழி சுமத்துவதும் ஆக்கிரமிகள் அதிகரிப்பதும் என்று சமீபமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்றார்களே நாம் இன்று சமீபத்தில் இன்றைய தினம் டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிது அது இடிக்கப்பட்ட அந்த தினம். அந்த நேரத்திலே நாம் சிந்தனை செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் நாம் ஒரு மஸ்ஜிதை இழந்து விட்டோம். அவர்கள் அதோடு விட்டு வைக்கவில்லை. சற்று ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு முன்பாக நவம்பர் 19ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷாஹி மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மசூதியை அவர்கள் இது போன்று தகர்ப்பதற்காக இது பிற மதத்தினுடைய ஆலயத்தில் இவர்கள் கட்டப்பட்டுள்ளார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டி அந்த இடத்திலே நீங்கள் தொல்துறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிக்கை பிறப்பிக்கின்றார்கள். அறிக்கை பிறப்பிக்க அன்றைய தினமே ஆய்வுக்கும் உட்படுத்துகின்றார்கள். பொதுவாக ஒரு மனிதன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில தாமதங்கள் ஆகும். ஆனால் அறிக்கை வந்த மறுதினமே அங்கு சென்று ஆய்வு நடத்துவது என்பது மிகவும் பாரதூரமான செயலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த ஷாஹி மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ உள்ள மஸ்ஜித் அல்ல, 500 ஆண்டுகள் பழமையான மஸ்ஜித். 500 ஆண்டுகள் பழமையான அந்த மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே அவர்கள் நீதித்துறை சார்ந்த இன்னொரு மக்கள் எல்லாம் அதை சென்று ஆய்வு செய்து அதை தகர்க்க முற்படும் பொழுது அங்கு இத்தனை நாட்கள் தொழுது கொண்ட தன்னுடைய இறைவனை வணங்கி வந்த தன்னுடைய இறைவனுக்கு வந்த தன்னுடைய இறைவனுடைய இல்லத்தை காப்பதற்காக அந்த மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மக்களை இந்த நீதித்துறையினர் செய்த தவறு என்னவென்று சொன்னால் அவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் நடத்தியதில் 5 நபர்கள் முஸ்லிம்கள் ஷஹீதாகின்றார்கள். 200 நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 300 நபர்கள் அவர்களுடைய சங்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், சன்னிதானத்திலே இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலே நிகழ்வாக நடந்த செய்திகளெல்லாம் காலம் தொட்டு நீதிக்கு பாரம்பரியம் போன இந்த நேரத்திலே இஸ்லாமுடைய நீதிக்கு விஸ்வாசம் செய்வதமாக நீதித்துறை என்பது மிகவும் வருத்தத்தை தருவது மட்டுமல்லாமல் பாபர் மஸ்ஜிதை இறந்தோம் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அஜெண்டாக்களிலே 3000 மஸ்ஜிதுகள் இருக்கிறது என்ற செய்தியோ ஒரு நாம் செய்தி குறிப்பாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்திலே அவர்கள் இறை இல்லங்களை தகர்ப்பது மட்டுமல்லாமல் இறை இல்லங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைப்பது மட்டுமல்லாமல் இறைநேசர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லங்களிலும் இன்று அவர்களுக்கு கை வைத்து விட்டார்கள். அமீரிலே இருக்கக்கூடிய அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் சமூக நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய இறைநேசருடைய அந்த தர்பாரிடம் இந்த இடம் இந்த மதத்தவர்கள் குறிப்பிட்ட மதத்தை சொல்லி அந்த மதத்தவர்களுடைய
இவர்களுடைய இடத்தை அபகரித்து இவர்கள் ஒரு பகுதியை கட்டியுள்ளார்கள் என்று வீண் விரயமாக குற்றம் சாட்டி அதை தொல்துறைகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விதமான குற்றங்களுக்கு மத்தியிலாக இந்த சிறுபான்மையின சமுதாயம் தொடர்ந்து உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் ஊர்புரிந்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஃமின் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இறை இல்லத்தை பாதுகாப்பதற்காக அவர் பாடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு மனிதன் ஒரு பொருளை அபகரித்து விட்டான் என்று சொன்னார், நான் என்ன செய்வது என்று நபித்தோழர் கேட்டவுடன் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் கைப்பற்ற விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அவர் என்னிடத்திலிருந்து கைப்பற்ற மீண்டும் முயற்சி செய்கின்றார் என்று சொன்னார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நீ போராடி உன்னுடைய உரிமையை மீட்க வேண்டும். அப்பொழுது அவன் என்னை கொலை செய்து விட்டார், அவன் என்னை தாக்குதல் செய்து விட்டார், என்னுடைய நிலை என்ன என்று கேட்டவுடனே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியிலே அந்த நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நான் ஏதும் தாக்குதல் செய்து விட்டார் என்ன என்று கேட்கும் பொழுது இந்த மனிதன் நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸிலே தொடர்ச்சியிலே மார்க்கறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள், நம்முடைய உரிமைகளை மீட்பதற்காக போராடுவது என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை பலப்படுத்த வேண்டும். எவ்வாறு மஸ்ஜிதுகளை பலப்படுத்த வேண்டும்? வாரம் ஒருமுறை வந்தால் போதும், வருடத்திற்கு ஒருமுறை வந்தால் போதும் என்று இல்லாமல் அனுதினம் 5 பள்ளி வாசலை வந்து சொல்லும் பொழுது அது தனி விதமான சக்தியை தருகின்றது. விவாதத்தின் மூலமாக பள்ளிவாசல் மிளிரும் போதுதான் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகமான அற்புதங்களும் சக்தியும் கிடைக்கிறது என்ற செய்தியை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் பள்ளிவாசலை சண்டை சச்சரவை நீக்கிவிடுங்கள். சின்ன சின்ன காரியத்திற்காக நீங்கள் சண்டை போடாதீர்கள், சத்தம் போடாதீர்கள். உங்களுடைய பொருள் தொலைந்து விட்டால் கூட நீங்கள் பள்ளிவாசல் நீங்கள் அமைதியாக நீங்கள் தேடுங்கள் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நான் நம்முடைய பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக விவாதத்தின் மூலமாக நாம் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆவணங்களை பதிவு செய்வதன் மூலமாக நம்முடைய மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதமான கயிறு பறக்காத நிரப்பமாக தந்தல் புரிவானாக. இஸ்லாமியர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா அவருடைய சூழ்ச்சியின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை வழங்குவானாக. அல்லாஹ் தஆலா அவருடைய புறத்திலிருந்து எல்லா விதமான பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு வழங்குவானாக. அது மட்டுமல்லாமல் அவருடைய இறை இல்லங்களை அல்லாஹ் தஆலா எல்லா நிலையும் பாதுகாத்து அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் மேன்மை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹது தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.